முன்னேற்ற கழகத்தோடு நாம் பயணம் செய்வதற்கு பல காரணங்கள் உண்டு. அதிலே முக்கியமானது கலைஞர் சொன்னதை போல சமூக நீதிக்காக துணிச்சலாக இன்றைக்கும் சங்க பரிவார அமைப்புகளை எல்லாம் எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழகம் களமாடிக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. திமுக இல்லை என்றால், திமுக கூட்டணி இல்லை என்றால் பாஜக தமிழ்நாட்டிலே ஒரு பெரிய சக்தியாக வளர்ந்திருக்கும். பாஜக இந்த மண்ணிலே வளர்வது பற்றி அதிமுகவுக்கு கவலை இல்லை, தோளிலே தூக்கி சுமக்கிறார்கள். பாமகவும் இன்றைக்கு அவர்களின் சின்னங்களை வீடு வீடாக போய் நாடாளுமன்ற தேர்தலில் வரைந்தவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி தான். பாரதிய ஜனதாவுக்கு சின்னம் வரைய கூட ஆள் கிடையாது தமிழ்நாட்டில். வேட்பாளர் கிடைத்தார்களே தவிர சின்னம் வரைய ஆள் கிடையாது. ஏன் பூத்திலே உட்கார்வதற்கு கூட ஆள் கிடையாது. எல்லா அவர்கள் போட்டியிட்ட இடங்களில் எல்லாம் சிதம்பரம் தொகுதியில் கூட பாஜக வேட்பாளர் போட்டியிட்டார். ஆனால் பாஜக தரப்பில் இருந்து பூத்திலே உட்கார ஆள் கிடையாது. கூட்டணி கட்சியான பாமகவினர் தான் போய் உட்கார்ந்தார்கள். பாஜக காரன் ஒரு இடத்திலே சின்னம் வரைவதற்கு ஆள் இல்லை, பாட்டாளி மக்கள் கட்சி தான் வரைஞ்சது. ஆகவே பாமகவும் அதிமுகவும் பாஜக வளர்வதற்கு துணை போகிறார்கள். பாஜக இந்த மண்ணிலே வேரூன்ற கூடாது என்பதிலே எதிர்த்து நிற்கிற இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. 2019 மோடி எதிர்ப்பை தமிழ்நாட்டிலே வலுவாக வேரூன்ற செய்தவர்களில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள்தான் முதன்மையானவர் என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது. நாம் எதிர்ப்பது என்பது வேறு, திமுக எதிர்ப்பது என்பது வேறு. திமுக ஒரு வலுவான ஆளும் கட்சியாக, பலமுறை தமிழ்நாட்டை ஆண்ட கட்சியாக இன்றைக்கும் இயங்குகிற கட்சி. அதற்கு டெல்லியிலே ஆளக்கூடியவர்களின் தயவு அவ்வப்போது தேவைப்படும். ஒரு ஆளும் கட்சியாக இருக்கிற போது மாநிலத்தில், அல்லது ஆண்ட கட்சியாக இருக்கிற போது மாநிலத்தில் டெல்லியிலே ஆளுகிறவர்களுடைய தயவு தேவைப்படும். விடுதலை சிறுத்தைகளுக்கு அந்த தேவையில்லை. நாம் இன்னும் அப்படி ஒரு வலுவான கட்சியாக, தமிழ்நாட்டை ஆளுகிற வலுவை பெற்ற கட்சியாக உருப்பெறவில்லை. திமுக அந்த இடத்திலே இருந்தது, இருக்கிறது. ஆகவே டெல்லியிலே இருக்கிற ஆளுங்கட்சியான பாஜகவை பகைத்துக் கொள்ளாமல் இருந்தால் நல்லது என்று திமுக கருதலாம், கருதி இருக்கலாம். அதற்கான சூழலும் இருந்தது. ஆனால் அப்படி கருதவில்லை. ஏனென்றால் பாஜக வளர்வது ஒட்டுமொத்த தேசத்திற்கே நல்லது இல்லை, தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல. அவர்கள் மிகவும் ஆபத்தானவர்கள், ஆபத்தான கொள்கைகளை கொண்டவர்கள், சமூக நீதிக்கு எதிரானவர்கள், பெரியார் அம்பேத்கர் போன்ற தலைவர்களின் கொள்கைக்கு எதிரானவர்கள். நம்மை எல்லாம் மனிதர்களாய் தலைநிமிர வைத்த நம்முடைய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானவர்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.